ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியிலே நம்ம ஆறுமுக கணேசன் திருமணம் ஆன முன்னாலேங்க அவங்க தாத்தாவே பெரிய ஜோசியார். அந்த வகையிலங்க அவர் இவருடைய ஜாதகத்தெல்லாம் கணிச்சு பார்த்துட்டு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாருங்க. இவருக்கு பொக்குன்னு போச்சு. ஆனால் அம்மாட்ட வந்தோடனே அம்மா சொல்கிறாங்க, மகனே உனக்கு நான் குழந்தை தருகிறேன், விதிப்படி உனக்கு குழந்தை இல்லை, ஆனால் என் அருளால் உனக்கு குழந்தை கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, அம்மா ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க, நீ அனாதி நினைக்காதே, உனக்கு தாய் தந்தை குரு தெய்வம் எல்லாம் நானே. உனக்கு பசிக்கிறது என்று கேட்டால் அது எந்த இடமாக இருந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும் நான் உனக்கு சோறு தருவேன் அப்படின்னு அம்மா ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க சக்தியில். அந்த வகையிலேங்க அம்மாவுடைய கருணையாலும் அம்மா சொல்லி கொடுத்த உளவு முறையாலும் நம்ம ஆறுமுக கணேசனுடைய மனைவி கருவுற்றார்கள். ஆண் குழந்தை. என்ன பிரச்சனை அப்படின்னாங்க, இந்த குழந்தை நன்றாக வளர்ந்து வந்திருக்கிறது. ஆனால் நஞ்சு கொடிக்கு பக்கத்தால அந்த கருவானது உருவாகி இருக்கிறது. அதன் காரணமாக குழந்தையினுடைய உடம்பு முழுவதும் நஞ்சு பரவி விட்டது. குழந்தையினுடைய உடம்பு முழுவதும் ப்ளூ கலராக இருக்குது. அதனால் டாக்டர்லாம் என்ன பண்ணுறாங்க, குழந்தையை காப்பாற்றுறதா தாயை காப்பாற்றுறதா இல்லை ரெண்டு பேர்த்துமே காப்பாற்ற முடியாது என்று பலவாறு தடுமாறி கடைசியில் கை விரிச்சிட்டாங்க. எங்களால் முடியாது, நீங்கள் கும்பர சாமியை வேண்டிக்குங்க அப்படின்ட்டாங்க. ஆறுமுக கணேசனுடைய மனைவியும் நல்ல பக்தர். அவங்க இடைவிடாமல் வேண்டுதலுக்கு ஒரு சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். இந்த பிரசவ நேரத்தில் இங்கே என்னாச்சுங்க, குழந்தை பிறந்ததுங்க, ப்ளூ கலரில் தான் இருந்தது, அத்தனை விஷம். ஆனால் அம்மா கருணையால் என்னாச்சுங்க, 1.5 மாதத்தில் அந்த விஷமானது கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி முற்றிலும் குணமாகி விட்டது. இப்போ குழந்தை நார்மல் கண்டிஷனில் இருக்குதுங்க. எப்படி பாருங்க அம்மாவுடைய கருணையை. ஓம் சக்தி.